கேளம்பாக்கம் அடுத்த தையூரில் மகளின் காதலனை தந்தையே கூலிப்படையை ஏவி கொலை செய்த கொடூரம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். சென்னை கேளம்பாக்கம் அடுத்த தையூர் சின்னம்மா நகரை சேர்ந்த இளைஞர் பிரவீன்குமார் டிப்ளமோ படித்துவிட்டு எலக்ட்ரீஷியனாக பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மர்ம நபர்கள் அவரை வெட்டிவிட்டு சென்றனர். இதில் பலத்த வெட்டுக்காயமடைந்த அவருக்கு கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இது சம்பந்தமாக கேளம்பாக்கம் போலீசில் பிரவீன்குமார் தாய் பார்வதி கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் பிரவீன்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கை கொலை வழக்காக மாற்றி பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் பிரவீன்குமார் உடலை ஒப்படைத்தனர். வாகனத்தில் உடலை வீட்டிற்கு கொண்டு வரும் வழியில் கேளம்பாக்கம் தையூர் பைபாஸ் சாலையில் ரவுண்டானா பகுதியில் உறவினர்கள் நண்பர்கள் வாகனத்தை நிறுத்தி பிரவீன்குமார் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் அதே தையூரை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை காதலித்த நிலையில் அவரின் தந்தை தாவேக நிர்வாகி ஏழுமலை, அவரது மகன் கௌதம் ஆகியோர் கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதையடுத்து கேளம்பாக்கம் போலீசார் உறவினர்களிடம் சமாதானம் பேசி கலைய செய்த நிலையில் தையூரை சேர்ந்த தாவேக நிர்வாகி ஏழுமலை, அவரது மகன் கௌதம் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்த போது ஒட்டியம்பாக்கம் அடுத்த காரணையை சேர்ந்த சதீஷ் என்பவர் மூலம் கூலிப்படையை ஏவி கொலை செய்தது தெரியவந்தது. மேலும் அதே தையூரில் வசிக்கும் கூலிப்படையை சேர்ந்த நிதிஷ், மணிகண்டன் ஆகியோரை கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளி சதீஷை போலீசார் தேடி வருகிறார்கள். 3 ஆண்டுகளாக அப்பெண்ணை காதலித்து வந்த பிரவீன்குமாரை ஏழுமலை ஏற்கனவே பிடித்து செல்போனை பிடுங்கி அடித்து மிரட்டி அனுப்பியதாகவும், ஆனால் தொடர்ந்து அவர்கள் காதல் செய்ததாகவும், இதனால் கூலிப்படையை ஏவியதாக போலீசாரிடம் ஏழுமலை, கௌதம் ஆகியோர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். முக்கிய குற்றவாளி சதீஷை கேளம்பாக்கம் போலீசார் தேடி வருகிறார்கள். சென்னையில் நடந்த இந்த கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.